ஏன் ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நான் இந்த பயணத்தை தொடர வேண்டும்? எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற போது அதை பயன்படுத்தி இருக்கலாமே. ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் மட்டும் அதிமுகவுக்கு வந்திருந்தால் எடப்பாடி பிஜேபி பக்கமே போயிருக்க மாட்டார். நீங்கள் வருவீர்கள் 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 என்று காத்திருந்து பார்த்துவிட்டு நீங்கள் வர வாய்ப்பே இல்லை, திமுகவோடு தான் செல்லுவீர்கள் என்று உறுதியான பிறகுதான் அவர் வேறு வழி இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தார் என்று ஒரு நண்பரிடத்திலிருந்து சொன்னார். அது உண்மையே தெரியும். ஆனால் நான் வேறு எந்த அணிக்கும் போகாமல் கதவுகளை சாத்தினேன். பாஜகவோடு உறவில்லை, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. பாமகவோடு உறவில்லை, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. அந்த கூட்டணி அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியிலும் சேர மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டு ஒரே கதவுதான், அறிவாலயத்தின் கதவை மட்டும்தான் திருமாவளவன் திறந்து வைத்திருந்தான். ஏனென்றால் அது அறிவாலயம். அது அறிவாலயம் இல்லை, கமலாலயம் இல்லை. கமலாலயம் யாருடைய அலுவலகம் என்று உங்களுக்கு தெரியும், பாஜக அலுவலகம். ஒருவரும் அந்த பக்கம் திருமாவளவனின் பாதம் போகாது, காலடி போகாது. ஏன்? நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் மாமேதை உருவாக்கியவர்கள், பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர்கள், பேரறிஞர் அண்ணாவின் அரசியலை உருவாக்கியவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதிமுகவை பாஜகவுக்கு அவமானம் செய்துவிட்டார். அங்கே பாமகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். பாமக அன்புமணி பிரிவு. அன்புமணி சில மாதங்களுக்கு முன்பு வரை எடப்பாடி அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார், பெயர் பெயர் என்றெல்லாம் சொன்னாரு. அவர்கள் எப்படி இன்றைக்கு பாஜக எடப்பாடி அவர்களும் பாமக அவர்களும் எப்படி கூட்டணி வைத்துக் கொள்ள முடிந்தது? எடப்பாடியார் அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? பாஜக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் ஏதாவது ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டா? அதிமுக அண்ணாவை போற்றுகிறது, பெரியாரை போற்றுகிறது. ஆனால் பிஜேபி அண்ணாவை ஏற்குமா? இருமொழி கொள்கையை ஏற்குமா? கிடையாது. பிஜேபியோடு அதிமுக கொண்டிருக்கிற உறவு வெறும் தேர்தல் ஆதாயத்திற்கான ஒரு அப்பட்டமான தற்காலிகமான ஒரு உறவு, புறந்தள்ள உறவு. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், அன்பு நிறைய வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் ஊரோடு இருந்த காலத்தில் பாஜகவோடு நான் கூட்டணி சேர்ந்தது பெரும் தவறு. அதற்காக நான் வருந்துகிறேன். அதற்கான பரிகாரமாகத்தான் நான் வாஜ்பாய் ஆட்சியை கலைத்தேன், கவிழ்த்தேன் என்று சொன்னார். மோடியா வேடியா மோடி பார்ப்போம் வா என்று அரசு விட்டார். எந்த காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணிக்கு போகாது என்று சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் தானு அன்பரசன் சொன்னார், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், எங்களுக்கும் அவருக்கும் அரசியல் ரீதியான முரண்பாடு இருக்கலாம், வயதில் மூத்தவர், தமிழகத்தின் முதுபெரும் தலைவர், அவருக்கும் அவருடைய பிள்ளைக்கும் இடையிலே முரண்பாடுகளை உருவாக்கி அந்த கட்சியை இன்றைக்கு இரண்டாக பிளவு செய்வதற்கு இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மிக முக்கியமான காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.